நண்பர்களே வணக்கம். கன்னி ராசிக்கு தை மாத பலன்கள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பதை பார்ப்போம். நண்பர்களே, உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் ராசிக்கும் 10ஆம் இடமாகிய தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்று 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்திலே அமர்ந்து தன் ராசிக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அவர் 3-8க்குரிய செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்திலும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திர சாரத்திலும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சூரியனுடைய நட்சத்திர சாரத்திலும் இயங்கி தன் ராசியினருக்கு மாறுபட்ட பலன்களை இந்த மாதத்திலே வழங்கப் போகிறார். மேலும் அவர் தன் ராசிக்கு 2-9க்குரிய தனபாக்கியாதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து தன் ராசிக்கு தன வரவுகளையும் நல்ல பாக்கியங்களையும் உங்களுக்கு வழங்கப் போகிறார். இதனுடைய விளைவாக குடும்பத்திலே நல்ல தன வரவுகளும் அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நிலை உருவாகிறது. அதே வேளையிலே சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்து செயல்படுவதன் மூலமாக பிள்ளைகளுடைய நலன் கருதி எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சுப விரயங்களை கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதுவரை தடைப்பட்ட அனைத்து அமைப்புகளும் இப்போது சீர்பட்டு பிள்ளைகள் வழியிலே சுபகாரியங்கள் நடந்து முடியக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். அதே வேளையிலே தொழிலுக்காக வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படுத்தும். பயணங்களிலே எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை தேவைப்படும். அதே வேளையிலே உங்களுக்கு உறவினர் இடத்திலே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவிலே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக உங்களுடைய மனமகிழ்ச்சி கூடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.